தங்க பிள்ளையே, இன்று கருப்பசாமி அதிசக்தியோடு உன்னை காண வந்திருக்கின்றேன். என் தங்கமே, கருப்பன் சொல்கின்ற சில விஷயங்களை நீ ஞாபகத்தில் வைத்துக்கொள். என் குழந்தையே, உன்னுடைய ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு உன்னுடைய நம்பிக்கையை ஒருபோதும் வீண் போகாது. உன்னுடைய வேண்டுதல் எல்லாவற்றையும் உன் கருப்பன் உனக்கு சர்வ நிச்சயமாக நிறைவேற்றி தருவான் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. என் குழந்தையே, நீ நினைக்கின்ற ஒவ்வொரு நாளும் நாம் வேண்டுதல் பழித்து விடாதா? நம் கருப்பர் நம் வேண்டுதலுக்கு செவி சாய்த்து விட மாட்டார். நம் மீது அவர் கண் பட்டு விடாதா என்றெல்லாம் என் குழந்தையின் ஏக்கங்கள் இருப்பது இந்த கருப்பனின் எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? என் தங்கமே, நீ அதற்காக நீ வருத்தப்பட வேண்டாம். என் குழந்தைகள் எல்லாவற்றையும் என் மீது நம்பிக்கை வைத்துதான் நிறைவேற்றி தருவேன் என்று பொறுமையோடு காத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? உன்னுடைய காத்திருப்புக்கெல்லாம் நிச்சயமாக அதற்கான தகுந்த பலனை உன் கருப்பன் நான் உனக்கு தந்து விடுவேன் என்பதை நினைவில் வைத்து கொண்டு உன்னுடைய கடமைகளை எல்லாம் திறன்பட செய்து வர வேண்டும். என் தங்கமே, சில சமயங்களில் உன்னுடைய மனதை தவற விட்டு விடுகின்றாய். இன்று உன் வேண்டுதலை நிறைவேற்றி தந்து விட வேண்டும் என்றுதான் வந்திருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். உன் கருப்பன் உன்னை என் கண்களுக்குள் வைத்து பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்பதை, நீ எப்பேற்பட்ட பாதுகாப்பில் இருந்து கொண்டிருக்கின்றாய் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் கருப்பன் உன்னை எப்படியெல்லாம் பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் தெரியுமா? அப்படி இருக்கும்போது என் குழந்தை, நீ கலங்க கூடாது. நீ ஏன் ஏக்கம் கொள்கின்றாய்? நீ என்னுடைய பாதுகாப்பில் இருப்பதை நினைத்து சந்தோஷப்பட வேண்டுமே தவிர நீ ஒருபோதும் வருத்தப்படக்கூடாது. மற்றவர்கள் முன்னிலையில் பயப்படவும் கூடாது. இந்த கருப்பசாமி என்று உன்னை மனவிட்டு பேசுவதற்காக வந்திருக்கின்றேன். இந்த கருப்பன் உன்னோடு பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் உன்னுடைய ஆழ்தன மனதில் நீ பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லவா? என் தங்கமே, எப்போதுமே உன்னை கண்டு கொள்ளாமல் சென்றவர்கள் முன்னே நீ கண்ணீர் சிந்தாதே. உன்னுடைய வேதனைகளுக்கும் வார்த்தைகளுக்கும் உன்னுடைய உணர்வுகளுக்கும் நீ செவி சாய்த்து விடாதே. ஒருபோதும் நீ கலங்கி கதறி கொண்டிருக்காதே. நீ புரிய வைக்க நீ ஒருபோதும் முயற்சி செய்தார். உன்னை விட்டு விலகியவரிடம் ஏன் விலகி சென்றவர் என்று நீ விளக்கம் கேட்காதே. ஏனென்றால் விளக்க வேண்டும் என்று தானே முடிவெடுத்து விலகி சென்றிருக்கின்றார்கள். அதன் பிறகு நீ விளக்கம் கேட்பதனால் நிச்சயம் அதனால் எந்த ஒரு பயனும் இருக்க போவதில்லை. என் தங்கமே, நான் உனக்கு வாய்ப்புகளையும் உனக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதையும் நான் ஏற்படுத்தி தருவேன். அதை நீ காப்பாற்றிக் கொள்வது உன்னுடைய பொறுப்பு என்பதையும் நீ மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, நான் எப்போதுமே உன் வேண்டுதலை பற்றி தான் நினைத்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தை, நீ எதற்காக ஏங்குகின்றாய் என்று எனக்கு தெரியும் அல்லவா? என் தங்கமே, உன்னை வீழ்த்தும் அளவிற்கு உன் விதி எழுதப்பட்டு இருந்தாலும் அதை மாற்றுகின்ற சக்தி என்னிடம் மட்டும்தான் உள்ளது. எல்லாம் முடிந்து விட்டது என்ற எண்ணம் கொள்ளாதே. அதற்கான வழிகளை ஏற்படுத்ததான் நான் இப்போது வந்திருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, இன்று இருக்கின்ற நிலையில் நீ படுகின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் பதில் தெரியாமல் வழி தெரியாமல் நின்று கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, காரணங்கள் இனிமேல் நீ வெளியில் தேட வேண்டாம். ஏனென்றால் எல்லா காரணங்களையும் உன் கருப்பன் நான் அறிந்து விட்டேன். இனிமேல் நீ இதிலிருந்து எப்படி மீண்டு வர வேண்டும் என்பதை மட்டும்தான் நான் சிந்திக்க போகின்றேன். உன் மனதிற்குள் மிக பெரிய மலர்ச்சி ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. மிக பெரிய மாற்றங்கள் எல்லாம் மனதிற்குள் ஏற்படுகிறது என்றால் நீ தடைப்பட்டு நின்று போன ஒரு காரியத்தை இப்போது கையில் எடுத்திருக்கின்றாய் என்பதுதான் அர்த்தமாகும்.
உன் கருப்பன் எத்தனையோ ஊக்கத்தை உனக்கு கொடுத்திருக்கின்றேன், எத்தனையோ நம்பிக்கை வார்த்தைகளை உனக்கு கொடுத்திருக்கின்றேன். அதை நாம் எப்படியாவது சாதித்து விட வேண்டும். சாதித்து விட்டு கருப்பன் முன் நிற்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே. நிச்சயமாக அந்த காரியம் வெற்றியை கொடுக்க போகின்றது. சர்வ நிச்சயமாக வெற்றி அதில் உனக்கு கிடைக்கப் போகின்றது. எல்லாமே நல்லதாகவே நடக்கும். கருப்பனின் ஆசீர்வாதம் என் குழந்தைக்கு எப்போதுமே உண்டு. ஸ்ரீ 18ஆம் படி கருப்பசாமி துணை.